ரித்தி மனசை மாற்றி எப்படியா சூர்யா கூட சேர்த்து வைக்கணும். அவள் கண்ணிலே அவ்வளோ காதல் தெரியுது. ஆனால் எவ்வளோ ஒருத்தி சொன்னா அப்படிங்கிறது வார்த்தைக்காக அவள் அவ்வளோ உடஞ்சி போயிருக்கா. ச்சே, அவள் மட்டும் என் கையில் கிடைக்கணும். உண்டு இல்லை நான் அவளை பண்ணியிருப்பேன். ஒரு பொண்ணு தான் இன்னொரு பொண்ணுக்கு எதிரின்னு நினைக்கிறேன். ச்சே, ஒரு பொண்ணாக இருந்துட்டு இன்னொரு பொண்ணு மனசை இப்படி காயப்படுத்தி இருக்காளே. ஏங்க என்ன தனியாக உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்க? அதுவா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, அதை பற்றி தான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆஹா, ஆனால் நீங்கள் வேற ஏதோ பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்து. சரி விடுங்க, எனக்கு என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்கீங்க? அது அஞ்சலி, நான் வந்து ஜாப் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு அன்னைக்கு சொல்லியிருந்தேன்ல. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இங்கே நாகர்கோயிலில் வச்சுருக்கேன். நானும் அண்ணனும் சேர்ந்து தான் வச்சுருக்கோம். அது ஒரு ஸ்டார்ட் அப் தான். அதுதான் சர்ப்ரைஸாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். வாவ், ஏங்க நிஜமாவே நீங்கள் கம்பெனி வச்சுருக்கீங்களா? ஓ சூப்பர் சூப்பருங்க. எனக்கு நிஜமாவே இது பெரிய சர்ப்ரைஸுங்க. அஞ்சலி, நீ இவ்வளோ சந்தோஷப்படுற, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்கவே இல்லையே. எதுக்கு நீங்கள் முன்னமே இதை சொல்லலைன்னு? அதான் நீங்கள் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி என்கிட்ட சொல்லலை, அதுக்கப்புறம் எப்படிங்க நீங்கள் என்கிட்ட சொல்லலை நான் உங்ககிட்ட கேட்க முடியும்? ஓ ஆமாம்ல, நான் இதை இப்படி திங்க் பண்ணலையே. சரி சரி, நீங்கள் கம்பெனியை பற்றி சொல்லுங்கங்க. எந்த மாதிரிப்பட்ட கம்பெனி? ஆக்சுவலாக நம்ம கம்பெனி ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி தான். சிஆர்எம் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம காமர்ஸ் சைட் பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்படி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதை நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி பெரிய பெரிய கிளைண்ட்ஸ்க்கு இதை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏ செமங்க, நான் முன்னால் ஒர்க் பண்ணுற இடத்தையும் இப்படி தான். ஆனால் என்னென்னா அது சர்வீஸ் பேஸ் கம்பெனி. இன்னொருத்தங்க சர்வீஸை எடுத்து நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். செம அஞ்சலி, அப்போ உனக்கு இதில் நாலேஜ் இருக்குன்னா நீ வேணால் நம்ம கம்பெனிலே ஜாயின் பண்ணிடான். ஆஹா, ஆனால் நான் எப்படிங்க ஜாயின் பண்ண முடியும்? யாராச்சும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? யார் என்ன சொல்ல போகிற அஞ்சலி, நீ அங்கேயே ஜாயின் பண்ணிடான். ரியா கூட அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. நிஜமாவா? அக்காவும் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்களா? இதுவே எனக்கு சர்ப்ரைஸாக தாங்க இருக்குது. ஆமாம், ரியாவும் அங்கே தான் ஒர்க் பண்ணுறா. நீயும் வந்து ஜாயின் பண்ணிடு அஞ்சலி. சரிங்க, நானும் வீட்டில் இருந்துட்டு என்ன பண்ண போகிறேன்? சும்மா தானே இருப்பேன் நீங்கள் போனதுக்கப்புறமா. சரி அஞ்சலி, அப்போ நாளையிலேருந்தே நம்ம ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிடலாம். ஏங்க நாளையில இருந்தா வீட்டில் எப்படி விடுவாங்க? ஆமாம் அஞ்சலி, நாளையிலேருந்து நம்ம போய் ஆகணும். அஜயும் ரியாவையும் வேணால் 1 வீக் லீவ் எடுத்துகிட்டு வர சொல்லலாம். சரிங்க, அப்போ நம்ம போகலாம். ஏங்க எனக்கு இன்டர்வியூ வச்சு தான் எடுப்பீங்களா எப்படி? உனக்கு வேணா நீ இன்டர்வியூ அட்டன் பண்ண, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு. சே அதெல்லாம் வேண்டாங்க. ஏங்க நீங்கள் வந்து ரொம்ப நல்ல கேரக்டராக இருக்கீங்க. ஆஹா, நல்ல கரெக்டராக இருக்கிறேன்னா எதை வச்சு சொல்கிற? அது இல்லைங்க, நீங்கள் பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்குறதாவும் ரித்தியை தனியாக கேர் பண்ணுறதும் நிறைய விஷயங்கள் நான் வந்து நோட் பண்ணேங்க. நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே நான் நினச்ச மாதிரி பெஸ்ட்டாக இருக்கீங்க. அப்போது உன்னோட ட்ரீம் ஹஸ்பண்டாக நான் இருக்கேன்னு சொல்ல வர? ஆமாங்க, நான் எப்படிலாம் நினச்சி வச்சுருந்தேனோ அப்படியெல்லாம் இருக்கீங்க. என்ன மேடம் பார்த்துட்டே இருக்கீங்க? ஒன்றும் இல்லைங்க. எங்க இன்னைக்கு நைட்டு நம்ம வெளியில் போகலாமா? போகலாமே. எங்க நிஜமாவா? நான் சும்மா தான் கேட்டேன். நிஜமா போகலாமா? போவோம். ஏங்க நீங்கள் நைட் இந்த மாதிரிலாம் போய் பழக்கம் இல்லை, உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தாம்மா, நம்ம போகலாம். சூப்பருங்க, ஜாலி ஜாலி. வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் போகிறது கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனால் அதுவுமே ஜாலியாக தானே இருக்கும். போகலாம். ஆமாங்க, வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் போகிறதுல தான் ஒரு சந்தோஷமே இருக்குது. அப்பா, எனக்கு எவ்வளோ நாள் கனவு தெரியுமா இந்த மாதிரி போகணுன்ட்டு. உன் கனவை நிறைவேற்றிடலாம். ஐடன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோட சின்ன சின்ன இந்த பைத்தியகாரத்தனமான ஆசையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி வைக்கிறீங்களா? ஐ எம் ஸோ லக்கி டு ஹாவ் யூ ஐடன். நான் தாம்மா ரொம்ப லக்கி ஒன்றை மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு. இனிமேல் இந்த மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே தேங்க்ஸ் சாரி இதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்போ இனிமேல் நான் தேங்க்ஸ் சாரி எல்லாம் சொல்ல மாட்டேன், சரியா? சரிம்மா. உன்னோட இந்த குழந்தைத்தனமான ஆசையெல்லாம் நீ சொல்லி சிரிக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது அஞ்சலி. உன்னை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. நீ எனக்கு கிடைப்பியோ கிடைக்க மாட்டியோ நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பாரு, நீ என் பக்கத்தில் உட்காந்துருக்க, அதுவும் என் பொண்டாட்டியா. இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப லக்கியான பர்சன் நினைக்கிறேன். ஏங்க என்ன மறுபடியும் என்ன நினச்சி சிரிச்சிட்டு இருக்கீங்களோ? இல்லைம்மா, ஒன்றை நினச்சில நான் சிரிக்கலை. இப்போவே மணி 10 ஆகுது அஞ்சலி. வீட்டில் எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம கிளம்பலாமா? சரிங்க, கிளம்பலாம்.
எங்க கிளம்பியாச்சு போலாமா? நம்ம சொல்லி வைக்கவே இல்லை, ஆனால் பார்த்தியா ஒரே கலர் போட்டிருக்கோம். ஆமாம் பார்த்தீங்களா, 2 பேரும் ப்ளூ. சரி வா, மெதுவாக போய் திறக்கலாம், சவுண்டு போடாமல் போகணும். சரிங்க. எங்க சத்தம் கேட்காம திறங்க. எப்படியோ யாருக்கும் தெரியாமல் வெளியே வந்தாச்சு. ஆமாங்க, நான் கூட பயந்துட்டே இருந்தேன், யாராச்சும் கண்டுபிடிச்சாங்கன்னா அவ்வளோதான். நல்ல வேளை எல்லாரும் நல்லா தூங்கிட்டாங்க. ரித்தியும் நல்லா தூங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். யாரோ கேட்டு திறந்த போல சவுண்டு கேட்டே. நல்ல வேளை நம்ம தூங்காமல் இருந்தனால தெரியுது. ஒருவேளை கள்ளனா இருக்குமோ? நம்ம வீட்டில் திருடியதுக்கு எவனுக்கு தைரியம்? அஜய் மாம்ஸ்கிட்டையும் ஐடன் மாம்ஸ்கிட்டையும் சொல்லி கொடுக்கணும். 2 பேரும் போடிய போடல, கள்ளன் இனிமே எந்த வீட்லையுமே திருட போகக்கூடாது. அடா பாவிகளா, நீங்களா 2 பேரும் யாருக்கு தெரியாம வெளியே போறீங்க? ச்சே, ஒரு நிமிஷத்துல கள்ளனை தப்பா நினைச்சிட்டேனேப்பா. இருடி, நாளை காலையில 2 பேரையும் வச்சு செஞ்சிட வேண்டியதான். மாம்ச கலாய்க்க ரொம்ப நாளா கண்டென்ட் இல்லாம இருந்தது, செத்தான். 2 பேரும் போயிட்டு வரட்டு, காலையில வச்சு செய்யலாம். எங்க வாங்க சீக்கிரம் போவோம். யாருமே இல்லாத இந்த எம்டி ரோட்ல நடக்கிறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குதுல்ல? ஆமாம் அஞ்சலி, சூப்பராக இருக்குது. கிளைமேட்டும் அப்படியே சில்லுன்னு இருக்குது. யாருமே இல்லாத இந்த ரோட்ல நம்ம எதுக்குங்க இப்படி நடந்துட்டு இருக்கோம்? வேற எப்படி நடக்கணும்? இப்படி அழகா கை கோத்துட்டு நடக்கணும். இப்படி கை கோத்துட்டு நடந்தாதாங்க நல்லா இருக்கும். அது ஒரு விதமான ஃபீல். ஆமாம் அஞ்சலி, யாருமே இல்லாத இந்த ரோட்டில் நீயும் நானும் மட்டும் இப்படி கை கோத்துட்டு நடக்கிறதே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருக்குது. ஆஹா, அப்போ உங்களுக்கு இப்படி கை கோத்துட்டு நடக்கிறது பிடிச்சிருக்கா? ஆமாம், இப்படி நடக்கிறது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கைகள் கோர்த்து உன்னோடு போக என் நெஞ்சம் தான் ஏங்குதே, தினம் உயிர் வாங்குதே. இதுக்கு முன்னால் நீ இந்த பார்க்குக்கு வந்திருக்குதியா? ஆமாங்க, ஒருக்கா காலேஜ் படிக்கிற டைமில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வந்திருந்தேன். காலேஜ் படிக்கிற டைம் இல்லையா? ஆமாங்க, காலேஜ் படிக்கிற டைம்லேயே நாங்களும் சின்ன பிள்ளைங்க தானே. நீயாச்சும் காலேஜ் படிக்கிற டைமில் தான் வந்த. நாங்கள் காலேஜ் எல்லாம் முடித்து வேலைக்கு போகிற அந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இங்கே வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அங்கே இருக்கிற ஊஞ்சல்லாம் இருந்து ஆடிட்டே இருப்போம். சின்ன பசங்களோட அம்மா எல்லாம் எங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்னடா 7 கழுத வயசான வரைக்கும் வந்து ஊஞ்சல் ஆடுறானுங்களே அப்படின்ட்டு. நானும் இந்த மாதிரிலாம் பண்ணுவேங்க. எங்கேயாச்சும் பார்க்கோ இல்லைன்னா சின்ன பசங்க இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பார்த்தேன்னா நான் போய் யாரையும் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிருவேன். அதெல்லாம் ஒரு நல்ல ஃபீல்மா. எங்க குல்ஃபி ஐஸ் குடிப்போமா? அங்கே பாருங்க, ஒரு அண்ணன் வண்டியில் கொண்டு போயிட்டு இருக்காரு. இரு, அவரை கூப்பிடுறேன். அண்ணே, குல்ஃபி ஐஸ் வேணும். தம்பி, என்ன ஐஸ் வேணும்? அண்ணே, குல்ஃபி இருக்குதா? ஆமாம் தம்பி, குல்ஃபி இருக்குது. அதில் 2 அண்ணா கொடுங்க. இந்தாங்க தம்பி. அண்ணே, மொத்தம் எவ்வளோ? 60 ரூபாய் தம்பி. இந்தாங்க அண்ணே. தம்பி, இப்போதான் புதுசாக கல்யாணம் ஆச்சோ? ஆமா அண்ணே. ஜோடி பொருத்தம் சூப்பர். தேங்க்ஸ் அண்ணே, சேஞ்சை நீங்களே வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி தம்பி. டிப்ஸுக்காக தான் அவர் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குன்னே சொன்னார். அது எனக்கு புரிஞ்சு அஞ்சலி, அதனால தான் டிப்ஸ் வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டேன். ஆனாலும் 40 ரூபாய் டிப்ஸ் ரொம்ப அதிகங்க. அவர் சொன்ன அந்த வார்த்தைக்காக தான் 40 ரூபாய். ஆஹா, எங்க இது குடிக்கிறதுக்கே சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ நாள் ஆகுது குல்ஃபி குடிச்சு? ஆமாம், நல்லா இருக்குது. நானும் குல்ஃபி குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் அந்த ஐஸ் குடித்தாலே வாயெல்லாம் ஒரு மாதிரி குளருங்க. ஆஹா, என்ன அழகு. ஆனால் டக்குன்னு காலி ஆயிட்டுல. இன்னொன்று வாங்கலாம், ஆனால் உனக்கு சளி பிடிச்சிருமே. வேண்டாங்க, இன்னொன்று குடித்தா கண்டிப்பாக சளி பிடிச்சிக்கும். ஆமாம்மா, சளி பிடிச்சா அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்க, நம்ம அப்போ வீட்டுக்கு கிளம்பலாமா? போகலாமே. ரொம்ப குளிருதுங்க. குல்ஃபி குடிச்சனால அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி வா, சீக்கிரம் கிளம்பிடலாம். எங்க? மறுபடியும் எங்கேயாச்சும் போகணுமா? இல்லைங்க, வீட்டுக்கே போகலாம், சும்மா தான் கூப்பிட்டேன். வந்தது மாதிரி நைஸாக கேட்டு திறந்துட்டு உள்ளே போயிடலாம். சரிங்க. நல்ல வேளை நம்ம வந்ததை யாரும் பார்க்கல. பார்த்துருந்தாங்கன்னா நம்ம தான் நாளைக்கு கண்டென்ட். ஆமாங்க, அதுவும் இந்த ரித்திகனில் மாட்டியிருந்தோன்னா அவ்வளோதான், வச்சு செஞ்சிருப்பா.
ஆஃபீஸில் என்ன ப்ராப்ளம் தெரியல. ஐடன் இன்னைக்கு ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கானே. நான் வரேன்னு சொன்னதுக்கு நீ இப்போமே வர வேண்டான்னு சொல்கிறான். அவனை மட்டும் எப்படி ஃபர்ஸ்ட் அனுப்புறது? இப்போ ஆஃபீஸ் போகணுமா வேண்டாமான்னு ஒரே கன்ஃபியூஷனில் இருக்குது. அஜய் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லைம்மா, ஐடன் இன்னைக்கு ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்கிறான். அதான் நான் போகணுமா வேண்டாமான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஐடன் ஆஃபீஸுக்கு போகணுன்னு முடிவெடுத்துட்டானா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு ரீசன் இருக்குதுங்க. அதனால் நீங்களும் போகிறது நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது. ஆமாம்மா, நானும் அப்படி தான் சொன்னேன். ஆனால் என்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்கிறான், உனக்கு இப்போ இந்த கல்யாணம் ஆச்சு, நீ வர வேண்டாம் அப்படின்ட்டு. ஏங்க அவனுக்கும் நம்ம கூட தானே கல்யாணம் ஆச்சு. நானும் அதான் அவன்கிட்ட சொன்னேன். என்கிட்ட சத்தம் போடுறான், நீ வர வேண்டாம் ப்ரோ, நாங்கள் 2 பேரும் போகிறோம் அப்படின்ட்டு. ஏங்க அஞ்சலி அவன் எப்படி என்ன சொல்லி ஆஃபீஸ்க்கு வர சொன்னானா? அதெல்லாம் ஏதாச்சும் பிளான் போட்டிருப்பான் ரியா. அஞ்சலியும் ஆஃபீஸ் வரேன்னு ஒத்துக்கிட்டா போல, அதனால தான் 2 பேரும் போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வர வேண்டாம்னு சொல்லியிருக்கானா அதில் ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்குங்க. ஆமாம், நானும் அதான் நினச்சேன். அதுவும் இல்லாமல் அவங்க 2 பேரும் சேர்ந்து தானே இங்கே போகிறாங்க, அதனால ஒன்றும் இல்லை. அப்படி சொல்கிறியோ? ஆமாங்க, அதனால நீங்கள் போட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காதுங்க. சரிம்மா, இப்போ தான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. இதுக்கு தான் ஒய்ஃப் வேணும்னு சொல்கிறது. நான் எப்படி நீ வேண்டான்னு சொன்னேன்? நீ மட்டும் தாண்டி எனக்கு வேணும். என்னடி மூஞ்ச அந்த பக்கம் திருப்பிட்ட? போங்க அஜய், எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதே நினப்பு தான்ல. நீங்கள் ரொம்ப ரொம்ப பேட் பாயாக இருக்கீங்க. பொண்டாட்டிக்கிட்ட பேட் பாயாக இருக்கிறதெல்லாம் தப்பே இல்லடி. ஆனால் இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிதாங்க இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம். ஆஹா, ஃப்ராடு சரியான ஃப்ராடு நீங்கள். ஏன் நான் இப்படி ஃப்ராடாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்ன? இந்த ஃப்ராடை பிடிச்சிருக்கா? எனக்கெல்லாம் யாரையும் பிடிக்கலப்பா. ஆஹா, பிடிக்கலையா என்ன? அதான் சொல்கிறேன்ல, எனக்கெல்லாம் யாரையும் பிடிக்கலப்பா. அது ஏன்டி வார்த்தை இப்படி திக்கி திணறுது? போடா ஃப்ராடு. புருஷனுக்கு கொஞ்சமாச்சும் மரியாதை கூடண்டி. எப்போ பார்த்தாலும் ஃப்ராடு போடா வாடான்னு சொல்கிற. அப்படி தாண்டா சொல்லுவேன், ஃப்ராடு. சரி, இந்த ஃப்ராடுக்கு ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டு போயான். போயா? என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்கிற? போயா? நீ கொடுக்கலன்னா என்ன நான் கொடுக்குறேன். நானும் ஓர் பெண்ணென பிறந்த பலனை இன்றேதான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். வலிக்குதுடி. வலிக்குதா? ஏய் விடுடி, ரொம்ப வலிக்குது. இந்த மூக்கு இருக்குதே மூக்கு. இருக்குது. நான் சொல்ல வரதை ஃபஸ்ட்டு கவனிங்க அஜய். சரி, ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லி இனிமேல் பேச மாட்டேன். இந்த மூக்கு இருக்குதே மூக்கு, இந்த மூக்கு, இந்த வாய், இந்த தாடி, இந்த கண்ணு, இதெல்லாம் ஏதோ பண்ணுதுயா. ஏதோ பண்ணுதா? என்னடி பண்ணுது? சிப்போடா, உனக்கு தெரியாதா என்ன ஃப்ராடு? நான் வேறாய் அடவே தேனே, ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே. பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம், பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன். அஜய், உங்ககிட்ட நான் ரொம்பவே கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். என்ன அறியாமலே நான் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன் அஜய். கடைசி வரைக்கும் என்னை சந்தோஷமாக பார்த்துப்பீங்களா? என்னடி கேள்வி கேட்குற? என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் உன்னை நான் அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துப்பேன். உன் லைஃப்பில் நீ நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க, நிறைய விஷயங்களுக்கு ஏங்கியிருக்க. அது எல்லாத்தையும் மொத்தமாக நான் உனக்கு கொடுப்பேன் ரியா. நீ என் மேலே நம்பிக்கை மட்டும் வை ரியா, எனக்கு அதுவே போதும். ஐ லவ் யூ. என்னடி புதுக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணிட்ட, தலகால புரியலடி எனக்கு. ஐ லவ் யூ டூ ஸோ மச் டி பொண்டாட்டி.